சரி சரி சரி, நல்லா பார்க்கணுங்களா அம்மா? லூசா? சரி சரி சரி. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதுக்குன்னா, பிரித்திகா நல்லா இருக்காளா இல்லையான்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டுருந்தீங்க. பிரித்திகா தான் இந்த வீடியோவில் பேசவே போகிற ஃபுல்லாக. பிரித்திகா நல்லா தான் இருக்கா, சரிங்களா? பிரித்திகா பேச. பிரித்திகா, நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிரித்திகா, நம்ம லாஸ்ட்டாக வீடியோ எப்போ எடுத்துருந்தோம்? அன்னைக்கு வலி வந்துச்சு, அன்னைக்கு நைட்டு தான். லாஸ்ட்டாக நாங்கள் 9 மணிக்கு 4 வீடியோ எடுத்திருந்தோம். 4 வீடியோ எடுத்துட்டு நான் எடிட் பண்ணிட்டு இருந்தேன். பிரித்திகா உக்காந்துட்டா, வலிக்கு உக்காந்துட்டா. கீழே வந்து சாக்லேட்லாம் எடுத்துட்டு போய் மேலே சாப்பிட்டு அதுக்கப்புறம் தூங்கும்போது பாத்ரூம் போயிட்டு வந்தேன். வயிறு வலி ஃபுல்லாக வந்துச்சு. சரி, சும்மா வலின்னு நினச்சேன் நான். சரி, நார்மலாக எப்பவுமே வலிக்குமே அந்த வலிதான்னு சொல்லிட்டு நானும் வீடியோ எடிட் பண்ணியதே இருந்தேன். பிரித்திகா கம்முன்னு உக்காந்துட்டா ஒரு இடத்துல. அப்புறம் நான் அதுக்கப்புறம் நான் உட்காந்தே இருந்தேன். அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன். நீ தான்? ஆமாம். மேலே வந்து கூப்பிட்டுனாங்களா, தண்ணி வச்சு ஊற்றிட்டாங்க அம்மா. அதுக்கப்புறம் முருங்கலை அதெல்லாம் வச்சு தண்ணி கொடுத்தாங்க. செட் ஆயிடுச்சு, தூங்கிட்டேன். சரி. காலையில் ஒரு மாதிரியா ஆயிடுச்சு, ஃபுல்லாக வலி. ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். காலையில் எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு, 5:30 மணிக்கே. 5:30 மணிக்கேவா? ஹாஸ்பிட்டலுக்கு கரெக்டாக 5:30 மணிக்கு ஆம்பூர் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. நான் பிரித்திகா அத்தை தவசி ஆட்டோவில் போனாங்க. நான் பின்னால் தான் போனேன் வண்டியில். ஆட்டோவில் போயிட்டதுக்கப்புறம் நினச்சேங்க ஹாஸ்பிட்டல்லாம் சொன்னாங்க. சொல்ல பிபி இருக்குது, பிபி கம்மியானா பார்க்கலாம், இல்லைன்னா குடியா இதுக்கு தான் போகணும், அடுக்குமாரிக்கு. நாங்கள் அனுப்புறது அடுக்குமாரிக்கு. நீங்கள் எங்கன்னா போகிறதுன்னா கையெழுத்து போட்டு போயிடுங்க அப்படின்னாங்க. சரி. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். பிபி நார்மல் தானா அந்த டைமில், அந்த பிபி ஆகி அப்படின்ட்டு இது ஒரு 10 மணிக்கு இது பண்ணிட்டாங்க. 10 மணிக்கா? அடுக்குமாரிக்கு போன்ட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணீங்களா? நான் கம்பெனிக்கு போயிட்டேன். இவன் நான் கம்பெனிக்கு போயிட்டேன். சரி, நாங்கள் ஏற்கனவே ஒரு டைம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம், அது மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு போயிட்டேன். கம்பெனிக்கு போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி எனக்கு கை ஒரு இடத்துல கம்பெனி போய் உக்காந்துட்டேன் நான். அதனால் நான் கம்பெனி போய் ஒரு இடத்துல உக்காந்துட்டேன். எனக்கு எல்லாம் மனசு இங்கே தான் இருந்துச்சு. அப்புறம் ஃபோன் பண்ணி அடுக்குமாரிக்கு போயிட்டுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் உடனே கேட்டுன்னு வந்துட்டேன். ஒரு 9:30 மணி இருக்கும். 9:30 மணிக்கு வீட்டுக்கு கேட்டுன்னு வந்துட்டேன். ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வர வச்சிட்டாங்க. அங்கே வெயிட் பண்ணியிருந்தோம். வந்துச்சு 10:30 மணிக்கு வந்துச்சா? 10:30 மணிக்கு 11 மணி இருக்கும் வந்துச்சு. அங்கே போயிட்டோம். அங்கே 1 மணிக்கெல்லாம் போயிட்டோம். அங்கே போயிட்டு அட்மிஷன்லாம் போட்டு ஸ்கேன். அட்மிஷன் போடுறதுக்கே ரொம்ப நேரம் பண்ணிட்டாங்க. அட்மிஷன் போடுற பெட்டில் பேபி பிறகுற வரைக்கும் அட்மிஷன் போட்டான். பேபி போகிற வரைக்கும் பெட்டே தரல, அவ்வளோ ஃபுல்லாக அங்கே ஹாஸ்பிட்டலில். அது வரைக்கும் என்ன பற்றி நான் இருந்துச்சு, பிரித்திகா மட்டும் தான் தெரியும் உள்ளே இருந்தா. எனக்கெல்லாம் தெரில, நான் வெளியே தான் இருந்தேன். வலி நம்ம வலிக்கு எப்படி நட சொல்லிட்டே இருந்தாங்க. நடக்கவே இல்லை, சேர்ல உக்காந்துட்டா. சொல்ல நடந்துனே இருந்தா. மணி நடக்கிறா உக்காரா எல்லாரும் நடந்து நேக்குறாங்க. ஆனால் பிரித்திகா மட்டும் நடக்கல, உக்காந்து நேக்குறா. ரொம்ப டயர்டு, கெஸ்ட் மாதிரி உக்காந்தே இருந்தா. இடுப்பு மேலே கையை வச்சுன்னு உக்காந்தே இருந்தா. அப்புறம் எப்படி பிச்சை இருந்துச்சு? காலையில் போனோன்னு எப்படி இருந்துச்சு? மதியானம் எப்படி இருந்துச்சு? சாயந்தரம் எப்படி இருந்துச்சு? சாயந்தரம் ஃபுல்லாக வலி. முக்காதன்னுட்டாங்க. நான் ஃபுல்லாக முக்கிட்டேன். முக்கிட்டுக்கு அப்புறம் ஸ்கேன் ரூமுக்கு போயிட்டேன். நானே போயிட்டேன். ஸ்கேன் ரூம் போயிட்டு தான் நினச்சாங்க. அவங்களாம் போப்பா இதுக்கு போக சொல்லிட்டாங்க. எதுக்கு? டெலிவரி ரூம் போக சொல்லிட்டாங்க அவங்களே. அப்புறம் அங்கே ஒரு அண்ணா என்ன பண்ணார்? என்ன சொன்ன நீ? ஒரு அண்ணா சொன்னார், வெயிட் மேலே வந்து பார்த்தாரு பாரு, பாப்பா வந்துட்டா. அப்புறம் பாப்பா நீ பார்த்தியா ஃபர்ஸ்ட்டு? யார் பார்த்தாங்க? நான் தான் பார்த்தேன். இங்கே போட்டாங்க தூக்கி. என்ன நினச்ச பாப்பா நீ?
சொல்லு பாப்பா, பையன் நினைச்சா பொண்ணு நினைச்சா? தெரில, அவங்களே கேட்டாங்க தூக்கிட்டு, என்ன பாரு என்ன பாப்பா பாரு பாருன்னு. பொண்ணு அப்படின்னு சொன்னேன். பொண்ணுன்னு சொல்லிட்டாங்க. நீ பார்த்துட்ட? அப்பயே பார்த்துட்டியா? சரி சரி. அதுக்கப்புறமா எங்ககிட்ட தூக்கின்னு வந்தாங்க. எங்ககிட்ட தூக்கின்னு வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு குழந்த பிறந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க. என்ன குழந்தைன்னு சொல்லிட்டு சொல்லலை. சரி, நான் குழந்த பிறந்துன்னு சொல்லுவேன்னா வீட்டில் எல்லோரும் ஃபேமிலி எல்லோரும் ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் மட்டும் தான் குழந்தை என்ன குழந்தைன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பிரித்திகா என்ன பண்ணுகிறான்னு சொல்லிட்டு எங்களுக்கு அவன் மேலே பாப்பா மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் கேட்டேன் பிரித்திகா என்ன பண்ணுகிறான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பிரித்திகா என்ன பண்ணியிருந்த? ரெஸ்ட் எடுத்துட்டியா? ரூம் போயிட்டியா? அதுக்கு ஒரு அங்கங்க எத்தனை நாள் ஹாஸ்பிட்டல் இருந்த? புதன் வேலன் வெள்ளி சனி ஞாயிறு 5 நாள். 5 நாள் என்னை பார்க்கவே இல்லை. என்ன பண்ணுது? வெளியே கீழே கூட இறங்கிக்குவாங்க, இறங்கி வரல. மேலே இருந்தா லாஸ்ட்டாக ஒரு நாள் லாஸ்ட்டாக தான் வந்தேன். வீடியோ காலையே முடிச்சுட்டா, இறங்கி கூட வந்து பார்க்கல. நான் பாய்ஸ் வந்து உள்ளே அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, உள்ளெல்லாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் வெளியவே இருந்தேன். பிரித்திகா வருவான்னு பார்த்தா வரல. லாஸ்ட்டாக ஒரு நாள் வந்தால் அந்த வீடியோ உங்களுக்கு போட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இப்படி பண்ணி போட்டுருக்குங்களா, அந்த வீடியோ தான் அது. அப்புறம் எனக்கு டிஸ்சார்ஜ் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை போன்ட்டாங்க, 3 நாள் போன்ட்டாங்க. அப்புறம் சனிக்கிழமை அனுப்புகிறேன்னாங்க, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை, அப்புறம் திங்கக்கிழமை தான் அனுப்பிச்சாங்களே. ஹாஸ்பிட்டலில் நினச்சி ஏதோ சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம என்ன சொல்ல முடியும்? ஹாஸ்பிட்டல் போயிட்டு சொன்னால் இன்னும் பழி வாங்குவோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாயிட்டோம். அப்புறம் 5 நாள் கழிச்சு தான் டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. 6வது நாள் அனுப்பிச்சாங்க. 5வது நாள் புதன் வேலன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள். 6 நாள் ஆகிட்டு. 6வது நாள் அனுப்பிச்சாங்க. நான் வீட்டுக்கு வந்து விளையாண்டு எல்லாம் பார்த்துக்கணுமா? நல்லா இல்லை கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துமா உனக்கு? யார் யாரெல்லாம் ரொம்ப நல்லா பார்த்துக்குது ஹாஸ்பிட்டலில்? எங்கள் அம்மா. சரில சொல்லல, அம்மா சொல்லல. அதுதான் எங்கள் அம்மா தான் எப்படி பார்த்துக்கினாங்க? தூங்காமல் முழிச்சுன்னே இருந்தாங்க. பாப்பா தூக்கவே தெரில, அம்மா தான் யாருக்கு தூக்க தெரியல. சரி, அம்மா தான் தூக்கி கொடுத்துருந்தாங்க. அம்மா தூக்கத்தை எப்படி பார்த்தாங்க? அதில் ஸ்டேட்டஸ் ஒரு போட்டிருந்தா ஒரு 5 நாளில். சரி சரி. அம்மா வந்து ரொம்ப எமோஷ்னலாக பிரித்திகா ஃபீல் பண்ணா. அல்றா, ஐயோ ஆனால் அழ பித்தி அழ பித்தி. சரி 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 சரி. நல்லா பார்க்கணுங்களா அம்மா? லூசா? சரி சரி சரி. பிரித்திகா வந்து அம்மாவை நடிச்சுட்டே இருந்தா. அதுதான் ஸ்டேட்டஸ் பண்ண. ஆமாம் தானே? என்ன பண்ண சொல்லு சொல்லு சொல்லு. என்ன பண்ண சொல்லலாம்? சரி சரி, சைலண்ட். பிரித்திகா என்கிட்ட வந்து சொன்னான் அப்பவே ஃபோனில். அன்றைக்கே சொன்னான், நான் அம்மாவை குழந்த குழந்தை வந்து 9/5 பிறந்துச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாம் கூட நான் அம்மாவை திட்டினே இருந்தேன், அடிச்சுனே இருந்தேன், கிள்ளினே இருந்தேன். ஆனால் என்னை அம்மா ரொம்ப நல்லா பார்த்துனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். அது பிரித்திகா எமோஷ்னல் ஆகிட்டா. சரி சரி, கூல். என்ன சொல்லுவாங்க சொல்லு. நீ அதே மாதிரி தான் இப்போ அம்மாவாயிட்ட. உனக்கு அதே ஃபீல்டில் வரணும். பாப்பா என்ன பண்ணுறா? நல்லா பார்த்துக்கிறா? தூங்கிடுறல இப்போ? இப்போ தூங்குவேன், நைட்டெல்லாம் எழுந்துடுவேன். பகல் என்ன பண்ணுறா? இப்போ தூங்குவேன், நைட்லாம் முழிச்சுக்குவேன், தூங்க மாட்டான். சரி சரி, நல்லா பார்த்துக்கிறியா? சரி சரி ஃப்ரெண்ட்ஸ், பிரித்திகா எமோஷ்னல் ஆகிட்டா. அதனால் வீடியோவை முடிச்சிடலாம். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.